Hi friends, welcome to Vaijayanthi kitchen. நம்ம கிச்சன்ல இன்னைக்கு மினியேச்சர் குக்கிங் தான் பார்க்க போறோம். இதல வந்து ஒயிட் ரைஸும் நம்ம சிக்கன் கிரேவியும் பண்ண போறோம். ஆனா சிக்கன் கிரேவி பண்ண முடியலங்க. அதுக்குள்ளாரவே நமக்கு மழை வந்துச்சு. நான் அதுக்கு முன்னாடியே வீடியோ முடிச்சிட்டு இருக்கேன். இப்போ வாங்க பார்க்கலாம். நம்ம இப்போ தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இப்போ செய்ய ஆரம்பிச்சிரலாம் நாம. இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் फ्रेंड्स, நம்மளோட சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற ரெட் கலர் Subscribe இருக்கும், அதை தான் பிரஸ் பண்ணணும். பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிரலாம். நம்ம இப்போ வந்து அரிசி எடுத்துக்கலாம். இது வந்து பருப்பு சட்டி. அரிசி இதோ இருக்கு. நம்ம இப்போ கொஞ்சமா அரிசி ஊற வச்சுக்கலாம். கொஞ்சமா அரிசி போதும், இல்லனா சட்டி வந்து நமக்கு நிரம்பிரும். இப்போ தண்ணி ஊத்தி நல்லா ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணிரலாம். நீங்க குழந்தைங்க செய்யறதா இருந்தா பெரியவங்கள கூட வச்சிட்டே செய்யுங்க இந்த மினியேச்சர் குக்கிங்லாம். இப்போ நமக்கு அரிசி வந்து ஊறட்டும். நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அடுத்து இப்போ நாம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஒரு மண் சட்டி வச்சுட்டு அதில் நம்ம உலை வச்சிடலாம். இப்போ எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது தண்ணி. நம்ம எடுத்து இப்போ ஒரு பாதி அளவுக்கு நிரப்பி வச்சுக்கலாம் தண்ணியை. போதும் இந்த அளவு தண்ணி. இப்போ நம்ம மூடி வச்சுட்டு அடுப்பு பற்ற வைக்கலாம். நல்லா சூப்பராக அடுப்பு பற்றிருச்சு. இப்போ இது நல்லா உலவட்டும். நம்ம நெக்ஸ்ட்டு சிக்கனுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அடுப்பில் சிக்கன் செஞ்சுக்கலாம். நம்ம இப்போ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கூடவே மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா க்ளீனாக நம்ம வாஷ் பண்ணி வேறு ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ சிக்கனை நல்லா சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிக்கன் எல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து இப்போ நம்ம தக்காளியும் அதே போல் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து அரை தக்காளி சேர்த்துக்கிறேன், இதுவே போதும். நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கலாம்.
தக்காளியும் நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டேன். இப்போ பச்சை மிளகா வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதுபோல் 2ஆக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இஞ்சி கொஞ்சமாக குட்டியோண்டு போட்டுட்டு கூடவே 4 பல் பூண்டு சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா தட்டி எடுத்தாச்சு. அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு 5 சின்ன வெங்காயம் இதே மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். அதுவும் அவ்வளோதான். இப்போ நம்ம சிக்கனுக்கு தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுட்டோம். இப்போ நம்ம சிக்கன் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். மண் சட்டியில் அடுப்பு ரெடியாக எரிஞ்சிட்ருக்கு. இப்போ சட்டி காஞ்சதும் நம்ம எண்ணெய் விட்டு நல்லா சிக்கன் வதக்கிக்கலாம். இன்னும் தண்ணி நல்லா கொதிக்கணும். இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இதில் இப்போ கொஞ்சம் போல் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அது நமக்கு நல்லா காஞ்சி வரட்டும். இப்போ பாருங்கள், இந்த அடுப்பில் நமக்கு நல்லா தண்ணி கொதிக்குது. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ அரிசியெல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா தண்ணி இருத்துட்டு சேர்த்துக்கோங்க. அரிசியெல்லாம் சேர்த்துட்டு இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சிடலாம். அது கொஞ்ச நேரம் வேகட்டும் நமக்கு. இந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் தட்டி வச்சோம்னால அது சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை பறிச்சுட்டு வந்துடலாம். சாதம் நமக்கு நல்லா கொதிச்சு மேலே வந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் நமக்கு வேகட்டும். அது இப்போ கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குதுல்ல, அதை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு நிமிஷம் நமக்கு வதங்கட்டும். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சோம்ல அந்த தக்காளி கூடவே அந்த பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா வெந்து வரட்டும். நல்லா வதக்கிக்கலாம். நமக்கு சாதம் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த சைடு. இப்போ நம்ம இதை வச்சுக்கலாம். தண்ணி தனியாக எடுத்துட்டா தான் நமக்கு ஒயிட் ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக வரும். சாதம் நல்லா வடிச்சிட்டு பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குது. அவ்வளோதான். நம்ம இதை இறக்கி கீழே வச்சிடலாம். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மழை வராதுக்கு முன்னாடியே சீக்கிரமாக செஞ்சிடலான்னு பிளான் பண்ணாங்க. அப்போவும் முடியல. நம்ம மசாலாலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுற வரைக்கே மழை வந்துடுச்சு. இதோட இந்த வீடியோ முடியுது. நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னும் சூப்பராக நம்ம பார்க்கலாம். இப்போ நல்லா சிக்கன் தண்ணி விட்டு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடியும் பியூர் சில்லி பவுடரும் நான் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு சீரக பவுடர் அதுவும் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க.
இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் நமக்கு போகட்டும். அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே மழை வந்துடுச்சு. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வைஜெயந்தி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.